கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேர்ட் ஃபார் த வீக் என்கிற இந்த பகுதியிலே உங்களை சந்திக்கிறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில், அதற்கு அவர்கள், நீரும் கலிலேயனா? கலிலேயாவில் இருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புகிறதில்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்றார்கள். இங்க வசனம் சொல்லுது, நீரும் கலிலேயனா? கலிலேயனா இருந்தா பெரிய படிப்பறிவு உள்ள அந்த யூத மார்க்கத்தார், அந்த ஞான சாஸ்திரிகள், அந்த அறிவார்ந்தவர்களாக இருப்பாங்கல்ல, பரிசேயர் சதுசேயர், அவங்கெல்லாம் கலிலேய மக்களை ரொம்ப ஒரு இழிவான ஒரு மக்களாக பார்த்தாங்க. ஒரு சாதாரண படிப்பறிவு இல்லாத பாமர மக்களாக அந்த மக்களை பாவித்தாங்க. பெரிய அளவுக்கு மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவங்க மதிக்கத்தக்கவர்களா கலிலேயர்கள் இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் விவசாயம், மீன் பிடிக்கிற தொழில், அந்த அளவுக்கு ஞானம் இல்லாதவர்கள், சாதாரண ஒரு பாமர மக்கள். அங்கே இருந்து எப்படி ஒரு தீர்க்கதரிசி எழும்ப முடியும் அப்படின்னு இங்கே ஒரு பெரிய வாக்குவாதங்கள் உண்டாகுது. ஏன்னா கலிலேயா என்கிற ஒரு இடத்துல தான் நாசரேத் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. இப்போ சென்னை இருக்கு அப்படின்னா வட சென்னை இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி கலிலேயாவில் தான் நாசரேத் என்கிற அந்த பகுதி இருக்கு. இயேசுவுக்கு சொந்தமான ஊர் எந்த பகுதின்னு கேட்டா, கலிலேயாவில் இருக்கிற நாசரேத் என்கிற ஊரிலிருந்து தான் ஆண்டவரே பிறக்கிறார். இயேசு வாழ்ந்த நாட்களிலே அதிகமாய் ஊழியம் செய்த பகுதி எந்த பகுதினா, இந்த கலிலேயா என்கிற கானா ஊர்ல தான் அவர் முதல் அற்புதத்தை செய்கிறார். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்கிற பெயர் அவருக்கு உண்டு. அற்பமா எண்ணப்பட்ட ஒரு பகுதியிலிருந்து தான் தேவன் அங்கே ஊழியத்தையே தம்முடைய குமாரன் மூலமாய் துவங்குகிறார். இங்கே யோவான் 1ஆம் அதிகாரத்துல 46ஆம் வசனத்தில், அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பாரும் என்றான். நாசரேத் அதாவது கலிலேயாவில் இருக்கிற நாசரேத்திலிருந்து ஏதாச்சும் நன்மை வருமா? அங்க போயா நடக்கும், அங்க நன்மை வருமா அப்படின்ற. ஆனால் தேவன் அங்கே தம்முடைய குமாரன் மூலமா ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்கி கொண்டிருந்தார். அநேக மக்கள் அவர் மூலமா சுகமாக்கப்பட்டு கொண்டிருந்தாங்க. இயேசு கிறிஸ்து அதிகமாய் ஊழியம் செய்த பகுதி கலிலேயா பகுதி. நீங்க கூட மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் அற்பமா எண்ணப்படுகிற ஒரு நிலைமையில இருந்தா, ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை, நம்மளெல்லாம் கடவுள் எடுத்து பயன்படுத்துவாரா, நம்ம வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் மாற்றுவாரா, நம்ம மூலமாலாம் ஆண்டவர் செயல்படுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு அப்படின்னா, கலிலேயாவை அவர் விசேஷித்தப்படுத்தினார். நாம் முன்னாடி பார்த்தபடி கலிலேயா கடற்கரையிலே தான் அவர் அதிகமா நடந்து ஊழியம் செய்த பகுதி. எங்கெல்லாம் அற்பமா இருக்கிறாங்களோ, எங்கெல்லாம் ஜனங்கள் அற்பமாய் நடத்தப்படுகிறார்களோ, மனிதரால் புறக்கணிக்கப்படுகிறார்களோ, அங்கேதான் தேவன் அவர்களை தெரிந்து கொள்கிறார். யாக்கோபுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அற்பமா எண்ணப்பட்ட லேயாளை அவர் தெரிந்து கொள்கிறார். அங்கேதான் கர்த்தர் யூதா கோத்திரத்தையும் ரூபன் கோத்திரத்தையும் கொண்டு வருகிறார். அற்பமா எண்ணப்பட்ட இடத்துல இருந்து தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட சந்ததியவே உருவாக்கி கொண்டு வருகிறார். ஆயக்காரனாகிய சகையை பார்த்தோம் அப்படின்னா, ஜனங்களால் அற்பமா எண்ணப்பட்ட ஒரு மனுஷன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சகையு மரத்திலிருந்து சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டுல தங்கணும் அப்படின்றாரு. யாரெல்லாம் அற்பமா பார்க்கப்படுறாங்களோ அவங்களதான் தேடி 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 போய் ஆண்டவர் உதவி செய்யறாரு. நான் சொல்றேன், அற்பமா நீங்க பார்க்கப்பட்டீங்க அப்படின்னா, யாரும் உங்களை அற்பமாய் பார்த்தார்கள் என்றால் அதை தேவன் கவனித்து பார்ப்பார். அவனை நீ அற்பமா பார்க்கிறேல, அவன்லாம் இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு பார்க்கிறேல, பார், உன் கண்களுக்கு முன்பாக அவனை நான் உயர்த்தி காண்பிக்கிறேன். நீ யாரை அற்பமா பார்த்தையோ, நீ யாரு இதெல்லாம் செய்ய முடியும், இவங்கெல்லாம் இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு பார்த்தையோ, அவங்களை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன்னு தேவன் அப்படிப்பட்டவர்களை தன் கையில எடுப்பார். உங்களை கூட ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த முடியும். எப்படிப்பட்ட அற்பமான சூழ்நிலைகள், ஒரு பெரிய அளவுக்கு சொத்து சுகம் என்கிட்ட இல்லாம இருக்கலாம், எங்க அப்பா தாத்தா ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலியா இருக்கலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட கிதியோன்னு பார்க்கிறோம், ஒரு சாதாரண மனுஷன். அவனை கொண்டு ஆண்டவர் அற்புதமான காரியங்களை, அசாத்திய காரியங்களை ஆண்டவர் செய்து முடிக்கிறார். யாரெல்லாம் தங்கள் அற்பமா நினைக்கிறாங்களோ அல்லது மற்றவர்களால் அற்பமா எண்ணப்படுகிறார்களோ அவர்களை கொண்டுதான் தேவன் அநேக அற்புதங்களை, ஆச்சரியமான காரியங்களை அவர் செய்து முடிக்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிறவர். அவனை தமது பிரபுக்களின் அதிபதிகளோடும் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார பண்ணி அழகு பார்க்கிறவர். அவன் சின்னவனா இருந்தா
அவனை உயர்த்துவார். அற்பமா எண்ணப்பட்டா அண்ணாந்து பார்க்கும்படி அவர் உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களை குறித்த தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிறீங்களா? ஒரு தாழ்வான எண்ணத்துல இருக்கிறீங்களா? ஐயோ, நம்மளெல்லாம் ஆண்டவர் பார்ப்பாரா, கண்ணோக்குவாரா, நம்மெல்லாம் அவர் கண்ணில் படுவோமா? இல்லை, உங்களை தான் அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். உங்களை போன்றவர்களை தான் தேவனுடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் தைரியமா இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமா எடுத்து பயன்படுத்துவார். ஒருவேளை அற்பமா எண்ணப்பட்ட ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதியில நீங்க பிறந்திருக்கலாம். ஆண்டவர் அவர்களை ஆச்சரியமாய் உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களை தேவன் கனப்படுத்துவார். அற்பமா பார்க்கப்பட்ட உங்களை அவர் அநேகருக்கு முன்பாக உயர்த்தி அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென்.